ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே அதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பாருங்கள், பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கூடவே சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. நான் இப்போது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூப்பும் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ஜீரகம், அதுக்காக தான் இந்த ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ 1 கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பு செய்யும்போது சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து சூப்பு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது உங்களுக்கு சூப் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ கோல்டாக இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் ஒரு 2-3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு சேர்த்துருக்கேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு தக்காளி சூப்பில் போட்டிருக்கேன், அதனால் 2 தக்காளி, கூட முந்திரி இல்லைன்னா நீங்கள் கசகசா கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பு எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. இப்போ இது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுல நம்ம இப்போது அப்படியே குழம்பு செஞ்சிடலாம். ஸோ இது கூட இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். கூடவே இன்னொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் சூப்பில் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன், அதனால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் ஊற்றிடலாம். இப்போது உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ, எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸும் சூப்பு நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் அந்த சூப் எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சிக்கன் குழம்பு செய்வீங்க மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.